ஹலோ வணக்கம். லதா வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ பச்சரிசி தண்ணியில் கழுவி வச்சுருக்குறேங்க. 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்திருக்கேன். 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி கொதிக்கிறப்போ சைடில் பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தாச்சிங்க. நல்லா பருப்பு வறுபட்டுருக்கு. இப்போ இதை கழுவிக்கணும். தண்ணி நல்லா குக்கரில் இருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அரிசி கழுவிட்டு போட்டுருவோம். ஆல்ரெடி நான் 2 முறை கழுவிட்டு தாங்க தண்ணியில் ஊற வச்சேன். நீங்களும் தேவைப்பட்டால் ஊற வைக்கலாம், இல்லைன்னா அப்போவே கழுவிட்டும் போடலாம். பருப்பு நல்லா கழுவிக்கலாங்க. பருப்பு நல்லா கழுவி வச்சுங்க. இப்போ அரிசியோட போட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோங்க, வெல்லம் கரையிற அளவுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் வந்தால் ஓப்பன் பண்ணிவிட்டு இது அதில் சேர்க்கணுங்க. நான் 1/2 கிலோ எல்லாம் எடுத்துருக்குறேங்க. 100 கிராம் பாசி பருப்புக்கு 1/2 கிலோ அரிசிக்கு தேவைன்னா நீங்கள் 3/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாங்க.
பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குதுங்க, குழஞ்சி வந்திருக்கு. பாருங்க. நம்ம இதில் பால் சேர்த்துடலாங்க. காய வச்ச பாலுங்க, ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வடிகட்டிக்கலாங்க. நல்லா கிளறி கொடுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. பால் கடைசியாக சேர்த்துனா அடி பிடிக்காதுங்க. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை கருவேப்பிலை போடுவாங்க, ஃபுட் கலப்பரம். நம்ம அதெல்லாம் எதுவும் போடல இன்றைக்கி. ஆனால் கோயிலில் சாப்பிட்றோம், அந்த ஒரு திருப்தி வருங்க. கோயில் பிரசாதம் திருப்தி. அந்த டிப்ஸ் தாங்க இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விபூதி ஒரு பிஞ்ச் போட போகிறேங்க. சும்மா ஒரு பிஞ்சுங்க, அதிகமாக இல்லை. இவ்வளோ தாங்க இந்த டிப்ஸு. கோயிலில் உட்காந்து கோயிலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வருங்க. பாருங்கள், விபூதி தாங்க. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டுங்க, அதிகமாக இல்லை. அந்த வாசனைக்கு, விபூதி வாசனைக்கு பொங்கல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மணக்க மணக்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.